ஓம் சாய்ராம். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த சாய்ராம் வந்து போன வருஷம், அதாவது 2025 மே மாதம் நம்ம கூட அவங்க ஃபேமிலியோட யாத்திராவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க தங்கச்சி பையன், அவங்க அப்பா 4 பேருமே காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம யாத்திராவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஷிரடி போய் பாபாவை பார்த்துட்டு, பாபா கிட்ட அவங்க வச்ச முதல் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகணும். இதுதான் அவங்க வந்து பாபா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து துவாரகாமாயில், சாவடியில், சமாதி மந்திரில் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே அவங்க பொண்ணோட ஜாதகத்தை வச்சு பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. பாபாவோட ஆசீர்வாதத்தோட இப்போ அவங்க பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவங்க எப்போ ஷிரடியில் பாபாவை பார்த்தாங்களோ, அதாவது போன வருஷம் மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஷிரடியில் இருந்தோம். அதே டைம் தான் அவங்க பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தமும் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்க நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் அவங்க யாத்திராவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்னு தான் பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட கோரிக்கையை பாபா ரொம்ப அழகாக நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதே நாள் அவங்க ஷிரடியில் எப்போ பாபாவை பார்த்து கோரிக்கை வச்சாங்களோ அதே டேட்டில் அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமும் அது தொடர்ந்து கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் சாய்ராம். நம்ம சாய்பாபாவை நம்பின பக்தர்களுக்கு சாய்பாபா நிச்சயமாக கூடவே இருப்பாங்க. அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. நீங்களும் ஷிரடி வாங்க, பாபா பாருங்கள், உங்களோட கோரிக்கையை வைங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கையும் பாபா நிறைவேற்றி தருவாங்க. ஓம் சாய்ராம்.